Hello everyone, இன்னைக்கு 10th physics unit 1 answer in detail second question பார்க்க போறோம். State Newton's law of motion. நியூட்டன்ஸ்ல நமக்கு டோட்டலா 3 laws வந்திருக்கு. இந்த 3 லாவுமே நமக்கு ஒரே questionலயே கேட்டிருக்காங்க. அதோட definitions-லாம். ஓகே, இப்போ இந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஷின். இதை வந்து உங்களுக்கு ஹோல் எல்லா லாஸுமே சேர்த்து இதே மாதிரி ஒரு டீட்டெயிலாக கேட்கவும் சான்ஸ் இருக்கு. அட் சேம் டைம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லா தனியா, செகண்ட் லா தனியா, தேர்ட் லா தனியா, இது மாதிரி செப்பரேட்டாக 2 மார்க்ஸ்ல கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த கொஷினை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இந்த நியூட்டன் ஃபர்ஸ்ட் லாவை லா ஆஃப் இனர்ஷியான்னு சொல்லலாம். இனர்ஷியா நம்ம கான்செப்ட் படித்தோம்னா சேம் அதே தான் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லாவும். நியூட்டன் என்ன பண்ணார்னா அந்த இனர்ஷியா கான்செப்டை அவரோட லாஸில் ஜாயின் பண்ணிக்கிட்டாரு. ஓகே, இப்போ நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லானா என்னன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் கன்சிடர் பண்ணிப்போம். இப்போது இந்த ஆப்ஜெக்ட் வந்து எப்படி இருக்குது, ரெஸ்ட் ஸ்டேட்டில் வந்து இருக்கு. இன்னொரு ஆப்ஜெக்ட் கன்சிடர் பண்ணிப்போம். இந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு யூனிஃபார்ம் மோஷனில் மூவ் ஆகுற ஆப்ஜெக்ட் தான் அது. அதாவது யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னா என்ன சொல்லுவோம்னா, அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுறது வந்து எப்படி இருக்குன்னா அதோட டைரக்ஷனும் தென் அதோட ஸ்பீடையும் வந்து சேஞ்ச் பண்ணாமல் ஒரே டைரக்ஷன் ஒரே ஸ்பீட்லேயே தான் அது மூவ் ஆகிட்டு இருக்கும். ரெஸ்ட்னு சொல்லும் போது அது எங்கேயுமே அசையாமல் ஒரே இடத்துல இருக்கும். ஸோ இப்போ இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்லேயும் நம்ம வேற எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுமே நம்ம அப்ளை பண்ணாமல் இந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட் ஸ்டேட்லேருந்து வேற ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து சேஞ்ச் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னால் இப்போ இந்த ரெஸ்ட் ஸ்டேட்டில் இருந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு புக்குன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த புக்கில் நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸாக வந்து புஷ் பண்ணுறோம் இப்போ அந்த புக்கை. அப்போ அந்த புக்கை வந்து புஷ் பண்ணுற வரைக்குமே அது ரெஸ்ட் ஸ்டேட்டில் தானே இருந்துச்சு. அதே மாதிரி கீழே உள்ள ஆப்ஜெக்டை வந்து நம்ம பைசைக்கிள், அதாவது சைக்கிள் அப்படின்னு வச்சுக்கிறோமா. இப்போ இதுலேயும் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். என்னது, இதில் பிரேக்குன்ற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். இப்போ இந்த பிரேக்குன்ற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணாதான் இது யூனிஃபார்ம் மோஷன்லேருந்து வேற ஒரு ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் ஆகும். அது அப்ளை பண்ணாத வரைக்கும் இந்த ஆப்ஜெக்ட் அந்த சைக்கிள் சேம் அதே மோஷனில் அதே டைரக்ஷனில் அதே ஸ்பீடில் தானே மூவ் ஆகும். இதுதான் நம்ம நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஆப்ஜெக்ட் தன்னோட ஸ்டேட்ல இருந்து வேற ஒரு ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் ஆகும். எப்போ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணப்போ தான் அது சேஞ்ச் ஆகும். அது பண்ணாத வரைக்கும் சேம் அதே ஸ்டேட்லேயே இருக்க தான் என்ன ஆகும், கண்டினியூ ஆகும். இதுதான் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. ஓகே, தென் நியூட்டன் செகண்ட் லா அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் லீனியர் மொமெண்டம் அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். லீனியர் மொமெண்டம்னா என்னன்னா, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நேராக வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. அந்த ஆப்ஜெக்டோட மாஸுக்கும் வெலாசிட்டிக்கும் இருக்க ப்ராடக்டை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா லீனியர் மொமெண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இப்போ இங்கே ஒரு ஃபுட்பால் இருக்கு. அந்த ஃபுட்பாலை வந்து நம்ம கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளுறோம், கிக் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும், லைட்டான மெதுவாக தான் அந்த ஸ்பீடு வந்து போகும். அதே மாதிரி இங்கே ஒரு ஃபுட்பால் இருக்கு. சேம் இதுக்கு வந்து அதிக ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும், இதோட ஸ்பீடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதோட ஃபோர்ஸ் அதிகமாகும் போது என்ன சொல்கிறாங்கன்னா அதோட லீனியர் மொமெண்டம் இருக்குல்ல அதுவுமே வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. எப்படின்னா, இப்போ இந்த ஆப்ஜெக்டோட மாஸ் வந்து நமக்கு சேமாக தான் இருக்கும், அது மாற போகிறது இல்லை. ஆனால் வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகுமே. வெலாசிட்டினா என்னென்னா அந்த ஆப்ஜெக்டோட ஸ்பீடை தான் நம்ம வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதோட ஸ்பீட் மாற மாற என்ன ஆகும்னா, இப்போ அதோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா இப்போ அந்த வெலாசிட்டியில் அதோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ என்ன ஆகும், அதோட லீனியர் மொமெண்டமே நமக்கு என்ன ஆகுதுன்னு சொல்கிறாங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் நியூட்டன் செகண்ட் லால என்ன சொல்ல வராங்கன்னா, ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ ஒரு ஆப்ஜெக்ட்ல நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா அந்த ஆப்ஜெக்ட்ல இருக்க லீனியர் மொமெண்டமே என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா அதோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ வெலாசிட்டியோட வேல்யூமே நமக்கு இன்க்ரீஸ் ஆகுமா. ஸோ லீனியர் மொமெண்ட்டும் நமக்கு என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்து இந்த லீனியர் மொமெண்டம் மட்டும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லாமல் என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த ஃபோர்ஸ் வந்து நம்ம எந்த டைரக்ஷன், இப்போ நம்ம இந்த ஃபுட்பாலில் ரைட் சைட் டைரக்ஷன் நோக்கி நம்ம கிக் பண்ணோம்னா அந்த லீனியர் மொமெண்டம் வந்து சேஞ்ச் ஆகுதுல்ல, சேம் அதுவுமே வந்து ரைட் சைட் டைரக்ஷனில் தான் சேஞ்ச் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் நியூட்டன் செகண்ட் லான்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இதுக்கு ஒரு ஃபார்முலாவும் கொடுத்துருக்காங்க. என்னென்னா F = ma. F அப்படின்னா என்னென்னா ஃபோர்ஸ் தான் Fன்னு நம்ம டினோட் பண்ணுறோம். எம்ன்றது என்னென்னா மாஸ், தென் ஏன்றது
ஆக்சிலரேஷன் தான் நம்ம என்னன்னு மென்ஷன் பண்றோம், ஏன்னு மென்ஷன் பண்றோம். ஓகே, ஆக்சிலரேஷன் அப்படின்னா என்னன்னா, இப்போ வெலாசிட்டி வந்து இருக்குல்ல, ஒரு ஆப்ஜெக்டான வெலாசிட்டி வந்து சேம் அதே மாதிரி தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா வெலாசிட்டி ஸ்பீடுன்னு தான் சொன்னோம். இந்த வெலாசிட்டி என்ன ஆகுனா ஒரு செகண்டுக்குமே வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஆக்சிலரேஷன் டினோட் பண்றோம். ஓகே, இப்போ இதுக்கு வந்து எஸ்ஐ யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க. என்னன்னா எஸ்ஐ யூனிட் எதுக்கான எஸ்ஐ யூனிட்னா ஃபோர்ஸ்க்கான எஸ்ஐ யூனிட் வந்து என்னன்னா நியூட்டன். இந்த நியூட்டனை வந்து நம்ம என்னன்னு டினோட் பண்ணலாம். ஸோ இந்த ஃபார்முலா வந்து இருக்குல்ல F = ma, இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஒரு ஆப்ஜெக்டோட ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கும் இது யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து நியூட்டன்ஸ் செகண்ட் லா அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அடுத்து நியூட்டன்ஸ் தேர்ட் லா அப்படின்னா என்னன்னா, நம்ம கொடுக்குற ஒரு ஆப்ஜெக்ட் மேலே கொடுக்குற ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் அங்கே என்ன வரும்னா நமக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் வந்து நமக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தோம்னா புரியும். இப்போ ஒரு பேர்ட் வந்து வானத்தில் பறந்துட்டு இருக்கு. ஓகேவா, இப்போ இந்த பேர்ட் என்ன பண்ணுதுன்னா ஏரை வந்து டவுன்வர்ட் டைரக்ஷனை நோக்கி வந்து அந்த ஏரை வந்து புஷ் பண்ணுது. இப்போ இந்த ஏர் என்ன பண்ணுது, அந்த பேர்டை அப்வர்ட் டைரக்ஷனை நோக்கி வந்து அது புஷ் பண்ணுது. ஸோ இப்போ இதில் ஆக்ஷனாக எது இருக்குன்னா, இப்போ அந்த பேர்டை வந்து டவுன்வர்ட் டைரக்ஷனை நோக்கி வந்து புஷ் பண்ணிச்சுல. ஸோ இதுதான் என்னன்னு சொல்ல வராங்கன்னா அங்கே நடக்கிற ஆக்ஷன், இதுதான் அங்கே நடக்கிற ஆக்ஷன். இப்போ அந்த ஏர் என்ன பண்ணுது, பதிலுக்கு அந்த பேர்டை அப்வர்ட் டைரக்ஷனில் புஷ் பண்ணுது. ஸோ இந்த அப்வர்ட் டைரக்ஷனில் நடக்கிறதா நம்ம ரியாக்ஷன்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் நியூட்டன்ஸ் தேர்ட் லான்னு சொல்றாங்க. நம்ம கொடுக்குற ஒவ்வொரு ஆக்ஷனுக்குமே அங்க ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் நடக்கும்னு சொல்றாங்க. இப்போ இந்த நம்ம சொல்ற எக்ஸாம்பிள்ல இந்த பேர்டுன்றத நம்ம பாடி ஏ அப்படின்னு வச்சுப்போம். பாடி ஏ வந்து என்னன்னா இந்த பேர்ட் தான் பாடி ஏ, தென் பி பாடி பி வந்து என்னன்னா அந்த ஏர் தான் பாடி பி. இப்போ இந்த பேர்ட் வந்து அப்ளை பண்ணதில் அந்த ஏரில் வந்து ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணதில் அதை வந்து நம்ம எஃப்இ அப்படின்னு கன்சிடர் பண்ணிப்போம். இப்போ இந்த ஏர் பதிலுக்கு என்ன பண்ணுது, அந்த பேர்ட் மேலே ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுது, இதை வந்து எஃப்பி அப்படின்னு வச்சுப்போம். இப்போது நமக்கு இது ரெண்டுமே எப்படி இருக்குது, ஈக்குவலாக தான் இருக்குது. எஃப்ஏ = எஃப்பி, நமக்கு ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. அந்த ரெண்டுத்தோட ஃபோர்ஸுமே எப்படி இருக்குது, நமக்கு சேமாக இருக்குது. ஆனால் இங்கே என்ன மாறுது, அதோட டைரக்ஷன். ஏன்னா இந்த பேர்ட் வந்து டவுன்வர்ட் டைரக்ஷனில் அதோட ஆக்ஷன் கொடுக்குது. ஆனால் ரியாக்ஷன் நமக்கு எப்படி நடக்குது, ஆப்போசிட்டாக அப்வர்ட் டைரக்ஷனில் நடக்குது. ஸோ எப்பயுமே எஃப்ஏ = -எஃப்பி, அதாவது அதோட சைன் வந்து நமக்கு வேற ஆப்போசிட்டில் நடக்குது, அதோட டைரக்ஷன் நமக்கு சேஞ்ச் ஆகுதுனால அதோட ஃபார்முலாவை நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம், எஃப்ஏ = -எஃப்பி. இதை வந்து நம்ம எஃப்பி = -எஃப்ஏன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா, ஸோ இதுதான் நியூட்டன்ஸ் தேர்ட் லான்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஆக்ஷனுக்குமே அங்கே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம இப்போ ஓவராலாக பார்த்த கான்செப்ட் வந்து என்னென்னா, நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லால ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஸ்டேட்டில் இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு எப்போ சேஞ்ச் ஆகும், ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணாதான் அது சேஞ்ச் ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் நியூட்டன் செகண்ட் லால நம்ம என்ன பார்த்தோம், ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா அதோட லீனியர் மொமெண்டம் இருக்கா, அதுவுமே என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. இதுக்கான ஃபார்முலா F = ma, தென் எஸ்ஐ யூனிட் வந்து என்னது, நியூட்டன். நியூட்டனை வந்து நம்ம என்னன்னு டினோட் பண்ணலாம். ஓகே, தென் நியூட்டன்ஸ் தேர்ட் லால வந்து என்ன சொன்னாங்க, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் there is an equal and opposite reaction. ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் வந்து இருக்கும். ஒரு ஆப்ஜெக்ட்ல இப்போ நம்ம ஒரு ஆக்ஷன் வந்து நம்ம இது பண்ணோம்னா அதுக்கான ரியாக்ஷனும் நமக்கு எப்படி இருக்கும், ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன். ஓவரால் 3 லாவுமே இதுதான். தேங்க்யூ.